ஹாய் நண்பர்களே, எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சதீஷ். நீ வீடியோக்கள் எதை பற்றி பார்க்கணும்னா ஃபில்ம் மேக்கிங் புக்கோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஒரு ஃபில்ம் மேக்கர் ஆகிறதுக்கு இந்த ஃபில்ம் மேக்கிங் A to Z புக் வந்து கட்டாயமாக உங்களுக்கு உதவும். இந்த புக்கு யாருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஃபில்ம் மேக்கிங் ஏதாவது அசிஸ்டன்ட் டேரக்டர் சான்ஸ் ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க, ஆனால் உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா கட்டாயமாக இந்த புக்கு வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க உங்களுக்கு உதவும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஷூட்டிங் ஸ்பாட்டில் டெவலப்மெண்ட் ஸ்டேஜில் போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஸ்டேஜ் வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே கம்ப்ளீட்டாக இந்த புக்கில் கொடுத்துருக்காங்க. அது என்னென்னங்கிறத ஒன்று ஒன்றா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா கதை உங்களுக்கு எங்கேருந்து கிடைக்கும் அப்படிங்கிற விஷயத்தையும் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஸ்கிரிப்டோட ஸ்டேஜஸ் என்னெல்லாம் அப்படிங்கிறதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அதாவது ஷார்ட் லிஸ்ட்டை வந்து உருவாக்குறத பற்றி ஒரு சாம்பிளும் அந்த புக்கில் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஸ்கிரிப்டை நீங்கள் எழுதிட்டதுக்கப்புறம் அதை எப்படி பிரேக் டவுன் பண்ணணும் அதுக்கு ஒரு சாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்படி அடுத்தடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஸ்கிரிப்டை எப்படி ஷெடியூல் உருவாக்கணும் அந்த விஷயத்தையும் கொடுத்துருக்காங்க. கம்ப்ளீட்டாக முழுக்க வந்து பார்த்திங்கன்னா அந்த புக்கு வந்து ஒரு ஃபில்ம் மேக்கிங் ஷூட்டிங் ஸ்பாட்டில் நீங்கள் போய் பார்த்தா எப்படி இருக்குமோ, ஒரு டேரக்ட் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணால் எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு இந்த புக்கு கம்ப்ளீட்டாக அந்த புக்கில் எல்லாமே இருக்குது. அதே மாதிரி பட்ஜெட்டை எப்படி உருவாக்கணும், அதோட ஸ்டேஜஸ் என்ன அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. அதாவது ஒன்லினர் ஷெடியூல் அசம்ஷன் சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது ஃபிலிம் டைட்டில், பட்ஜெட், அமௌண்ட்டு அதை பற்றியான விஷயங்களும் கொடுத்துருக்காங்க. கம்ப்ளீட்டாக நீங்கள் வந்து ஒரு பட்ஜெட் போடணும் அப்படின்னா கட்டாயமாக அதுக்குண்டான டேபிளும் அதில் இருக்குது. அதே மாதிரி நீங்கள் வந்து ப்ரொடியூசர் உங்ககிட்ட ஒரு பணத்தை கொடுக்குறாருன்னா நீங்கள் அதை எப்படி சேஃபாக வச்சுக்கணும் அப்படிங்கிற விஷயத்தையும் இந்த புக்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ முழுக்க வந்து பார்த்திங்கன்னா அந்த புக்கு A to Z வரைக்குமே எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஒரு ஆக்ட்ரஸ் உங்களுக்கு நீங்கள் ஆடிஷன் வச்சு ஒரு ஆக்ட்ரஸை வந்து படத்துக்கு தேர்ந்தெடுக்கிறீங்கன்னா அவங்கள எந்த மாதிரி நடிக்க வைக்கணும், அவங்களுக்கு எந்த விஷயங்கள்லாம் புரியலனா என்ன விஷயங்கள்லாம் தெரிய வைக்கணும் அப்படிங்கிற விஷயத்தையும் கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு நடிக்காதவங்களோட ஒரு இயக்குனர் நடிக்க வைக்கணும் அப்படிங்கிற புக்கில் வந்து முழுக்க ஒரு ஆக்ட்ரஸ் எப்படி நம்ம வந்து கைட் பண்ணுன்றதை வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஒவ்வொரு நாளும் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு நம்ம என்னெல்லாம் தயார் பண்ணி வச்சுக்கணும், ஒரு கேமராமேன்லேருந்து எல்லோரையும் நம்ம எப்படி தயார் பண்ணணும், ஒரு ஆக்ட்ரஸ்லேருந்து எல்லோரும் எப்படி தயார் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தையும், அதே மாதிரி ஃபஸ்ட் ஏடி, செகண்ட் ஏடி அவங்களுக்கு உண்டான வேலைகள் என்னென்ன அப்படின்றது இந்த புக்கில் கம்ப்ளீட்டாக கொடுத்துருக்காங்க. அது மட்டும் லொக்கேஷனோட செட் பிரேக் டவுனும் கொடுத்துருக்காங்க. அதை ஒவ்வொரு நாளும் நீங்கள் வந்து லொக்கேஷன் போகும்போது என்னென்ன விஷயங்கள்லாம் தயார் பண்ணி வைக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது மாதிரி ஃபஸ்ட் ஏடியோட வேலை, செகண்ட் ஏடியோட வேலை, அதாவது ஃபஸ்ட் ஏடினா ஃபஸ்ட் அசிஸ்டன்ட் ஆக்டர், செகண்ட் ஏடினா செகண்ட் அசிஸ்டன்ட் ஆக்டர், அவங்களுடைய வேலை என்னென்ன அப்படிங்கிறதையும் பார்த்தீங்கன்னா அந்த புக்கில் கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபஸ்ட் எய்டோட வேலைன்னு பார்த்தீங்கன்னா கால் ஷீட்டு, அதாவது நடிகர்கள் எப்படி தயார் பண்ணுறது, கதை விவாதம், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட் எய்டை தலையிடுவாங்க. அது மாதிரி செகண்ட் எய்டுங்கிறது பார்த்தீங்கன்னா க்ரௌடு கண்ட்ரோல் பண்ணுறது, அந்த மாதிரி விஷயங்களை செகண்ட் எய்டை வந்து கண்ட்ரோல் பண்ணுற விஷயங்கள்லாம் வந்து செகண்ட் எய்டோட வேலை. ஸோ அதை வந்து எதையும் வந்து புக்கில் கொடுத்துருக்காங்க. அப்புறமா அந்த புக்கில் ஸ்கிரிப்ட் மேற்பார்வையாளர்னு சொல்லிட்டு ஒருத்தன் கொடுத்துருக்காங்க, அவங்களுடைய வேலை என்ன அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. அப்புறம் மானிட்டர் வந்து எதுக்கு பயன்படுது, அதோட பெனிஃபிட் என்ன, மானிட்டரில் பார்க்குறதா வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு ப்ரொஃபஷனலாக பார்க்குறதுக்கு வந்து நம்ம வந்து ஒரு படம் பண்ணுறதுக்கு சமம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ முழுக்க வந்து பார்த்திங்கன்னா அந்த புக்கு வந்து ஒரு ஃபில்ம் மேக்கர் ஆகிறதுக்கு கட்டாயமாக அந்த புக்கு பயன்படும். ஸோ இப்போ வந்து நம்ம போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்கை பற்றி பார்ப்போம். போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்கை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா கிளாப் போர்டை பற்றி தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஒரு கிளாப் போர்டு சவுண்டு எதுக்கு உதவுது அப்படிங்கிற விஷயத்தையும் கொடுத்துருக்காங்க. அந்த கிளாப் போர்டில் வந்து பார்த்திங்கன்னா வந்து டேக் நம்பரு, சீன் நம்பர்லாம் எத்தனாவதுன்னு சொல்லிட்டு எழுதியிருப்பாங்க. ஆனால் அதை மட்டும்தான் வந்து ஏடி சொல்லணும், மற்றபடி ஆக்ஷன் கட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு இயக்குனர் தான் சொல்லணும் அப்படின்றது இந்த புக்கில் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதை ஃபாலோ பண்ணுறது கட்டாயமாக வந்து ஒரு நல்ல விஷயம் தான். அப்புறம் பார்த்திங்கன்னா பிக்சர் லாக், சவுண்ட் லாக் அப்படிங்கிறத பற்றியும் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வந்து ADRன்னு சொல்லிட்டு ஆட்டோமேட்டிக் டயலாக் ரீப்ளேஸ்மெண்ட், அது அப்படின்னா என்னன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் பின்னணி சத்தம், பேக்ரவுண்டில் வந்து இந்த ஃபோலி ஆர்டிஸ்ட்னு சொல்லுவாங்க இல்லையா, அவங்களுடைய விஷயங்களை பற்றி இது வந்து கம்ப்ளீட்டாக கொடுத்துருக்காங்க. முழுக்க வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்கை பற்றி ரொம்ப தெளிவாக இருக்குது. அதே மாதிரி நீங்கள் மியூசிக் வந்து ஃப்ரீயாக நீங்கள் எங்கேயா கிடச்சிது அப்படின்னா எடுத்து போட்டிங்கன்னா அதுவும் காப்பிரைட்ஸ் வரும். ஸோ அதே மாதிரி நீங்கள் மியூசிக் டேரக்டரை வந்து நீங்கள் அணுகுறீங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட ஸ்டூடியோ இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் இது பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ரெக்கார்டிங், மிக்சிங் அதை பற்றியும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா போஸ்டர் டிசைனிங், அதாவது நீங்கள் வந்து ஒரு படத்தை வந்து என்ன மாதிரி இது பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒரு போஸ்டர் டிசைன் மாதிரி பண்ணால் தான் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்ட்ரிபியூட்டர் நம்ம காட்டுறதுக்கு உதவும். அதே மாதிரி ஒரு ட்ரைலரும் வந்து பார்த்திங்கன்னா 1 மினிட்டுக்குள்ள ஒரு ட்ரைலரும் பண்ணிடணும், அப்போ தான் வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் அந்த படத்தை வாங்குறதுக்கு ஒரு நல்ல விஷயமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு டெவலப்மெண்ட் ஸ்டேஜ்லேருந்து போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஸ்டேஜ் வரைக்கும் என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறத புரிஞ்சிருக்கும். இந்த புக்கில் அது மட்டுமே கிடையாது, லாஸ்ட்டாக ஃபைனலாக வந்து ஃபிலிம் ஃபெஸ்டிவலுக்கு நம்ம படத்தை எப்படி அனுப்பணும் அதை பற்றியான சின்ன ஒரு எக்ஸ்பிளேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ கட்டாயமாக அந்த புக்கு வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அசிஸ்டண்ட்டாக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க, இல்லை ஃபிலிம் மேக்கர் ஆகுது ட்ரை பண்ணிங்கன்னா கட்டாயமாக அந்த புக்கு வந்து கட்டாயமாக உங்களுக்கு உதவும், கட்டாயமாக வாங்கி படிங்க. இந்த ஃபிலிம் மேக்கிங் A to Z வந்து பார்த்திங்கன்னா 140 ரூபா விலையில் வந்து வித்துட்ருக்காங்க. டிஸ்கவுண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 ரூபா 30 ரூபா டிஸ்கவுண்ட் இருக்கும். கட்டாயமாக அந்த புக்கை வாங்கி படிங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இது மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள்.